ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேச தாண்டிட்டோம். உத்தராகண்ட் ஆயிடுத்து, ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேசம் ஆயிடுத்து, நேபாள் ஆயிடுத்து. இப்போ வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்க்கு போக போறோம். இங்க அவத் அப்படிங்கிற ரீஜன் கிடையாது. அவதெல்லாம் இந்த வாரணாசி பக்கம், அதெல்லாம் அவதின்னு சொல்லுவா. அந்த அவதியில் தான், அந்த மொழியில தான் ராமச்சரிதமானஸ் என்கின்ற நூல் எழுதப்பட்டது. நமக்கு என்னன்னா, வடக்குல இருக்கவாளுக்கு விந்தியத்தை கலந்துட்டா எல்லாரும் மദ്രാசி. அவளுக்கு இந்த தெலுங்கு, கன்னடம், தமிழ், காவேரி பிரச்சனை ஒன்றும் தெரியாது. அதனால பரோதில்லா, ஹோகோதில்லா, அர்த்தம் தெரியலேதோ, ஏமே அர்த்தம் காவட்லேதோ. அதனால எல்லா மொழியும் ஒரே மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் வடக்குல போயிட்டேன்னா குஜராத்தியும் ஒன்றே, மார்வாரியும் ஒன்றே, அவதியும் ஒன்றே. எல்லோரும் பானிபுரி விட்டுக்கொண்டு ஹிந்தியில் பேசுகிறார்கள். ஹிந்தி அங்க ஒரு இடத்துல ஒன்னொன்னு பேசுவா. மைத்திலின்னு ஒரு மொழி உண்டு, போஜ்பூரின்னு ஒரு மொழி உண்டு, ஹரியானவின்னு ஒரு மொழி உண்டு, மார்வாரின்னு ஒரு மொழி உண்டு, ராஜஸ்தானின்னு ஒரு மொழி உண்டு, ஜோத்பூரின்னு ஒரு மொழி உண்டு. பிரஜ் பாஷா இந்த ரீஜன்லாம் நான் சொல்றேன் பாருங்க, வெஸ்டர்ன் ரீஜன், இங்கெல்லாம் பிரஜ் பாஷான்னு பேசுவா. எல்லாத்துலயும் வக்காரமா மாறிடும். இப்போ மீராலாம் எழுதும்போது பலது பிரஜ பாஷையில தான் இருக்கும். அதனால பிரஜ் ரீஜனுக்கு போறோம். ராமரை கடந்தாச்சா, இப்போ கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்கிறது? அயோத்தியா எடுத்தா மதுரா புரிஞ்சுடுத்தா? அயோத்தியாவை மீட்டாச்சு, அடுத்தது மதுராவை மீட்க வேண்டியதுதான். அதனால மதுரா என்கின்ற ஊர், ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதன நாகபரியங்க முத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரீம். பெருமாள் தான் கண்ணனாக அவதரிக்க வேண்டும். சர்வோபனிஷதோகாவஹா துக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு உபனிஷத் சாரமான கீதையை கொடுக்க வேண்டி பிறந்த ஊர் மதுரா. அங்க ஒரு ஜெயில், அந்த ஜெயில கிருஷ்ணர். அந்த ஜெயில் தான் அன்னி ஜெயிலா இல்லை, அந்த ஜெயில் மேல ஒரு ஒரு பெரிய அவுரங்கசேபாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் இடிச்சு ஒரு பெரிய அவருடைய இதை எழுப்பியாச்சு. அதனால இப்ப அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடியவா கட்டினா. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீ அங்க போனா பிரத்யட்சமா தெரியும். எல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க பார்க்க அங்கே தெரியும். இப்போ வாரணாசி போனோம்னா இது 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 வந்து கோவில் தான் சொல்றதுக்கு நம்ம ரிசர்ச்சே பண்ண வேண்டாம், பிரத்யட்சமா தெரியும். ஓஹோ இது கோவில் தான், நமக்கு நன்னா தெரியும். அது மாதிரி இந்த இடத்துல மதுராங்கிற ஊர், அந்த இடத்துல மது என்கின்ற அரக்கனுடைய பிள்ளை லவணாசுரனை சத்ருகணன் கொன்று தீர்த்து இதை தலைநகரியாக ஆண்டு வந்தான். மதுராங்கிற ஊர் ரொம்ப அழகான பெருமாள். அங்க ஆதிவராகர் சந்நிதி உண்டு. அந்த ஊருக்கு போனேன்னா ஆதிவராகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. கேசவ்ஜி கோவில்னு உண்டு, அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா ரொம்ப அதெல்லாம் ஓரளவுக்கு பிராச்சீனமான திவ்யமங்கல விக்கிரகங்கள் சேவிச்சுட்டு வரலாம். வட மதுரை, இந்த மதுரை ஆண்டாள் பாடியிருக்காளோ, மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை, வடமதுரை மைந்தனை. ஏன்னா தென்மதுரை நம்ம பக்கம் இருக்கு, அது வடமதுரை. அதனால 103வது திவ்யதேசம் நம்ம மதுரையில ஜிகர்தண்டா, அங்க மதுரால பேடான்னு ஒண்ணு கிடைக்கும். வடக்குல போனேன்னா ரெண்டு உண்டு, பேடா பேட்டா. பேடாங்கிறது பாலை நன்னா கொதிக்க வச்சுட்டு அதில் நன்னா பிடிச்சு வைப்பா, அது பேடா. அதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அது சக்கரை பொடியை போட்டுட்டேன்னா எங்க ஊர் தார்வாடுன்னு பேரு, தார்வாட் பேடான்னு பேரு இருக்கு. அதில் பொடி போடாம வச்சா மதுரா பேடா. பேட்டாங்கிறது இந்த பூஷணிக்காய் இருக்கு பாருங்க, அதில் நன்னா சர்க்கரையை போட்டு, சர்க்கரைக்குள்ள அதை போட்டு அதை சர்க்கரையில போட்டு நன்னா, அதாவது ரொம்ப லோ சுகர் இருக்கக்கூடியவா மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். சாதாரணமா அது சக்கரை கட்டி தான் அது. அதனால அது மதுரா பேட்டா. ஏன்னா கிருஷ்ணரே அப்படித்தானே இருக்கார்.